அஸ் எ ட்ராவலராக வந்துட்டு நம்ம லாங் ரைட்ஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்ம வந்து பைக்கை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு அக்கறை எடுத்து பார்த்துக்கிறோமோ அதுக்கான விஷயங்களை வந்து ப்ராப்பராக நம்ம பார்த்து பண்ணுறோமோ ஸோ நம்மளோட பைக்கை கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படி என்னடா அது விஷயம்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன விஷயம்னா, நான் ரீசெண்டாக வந்து சம்மர் டைமில் வந்துட்டு தஞ்சாவூருக்கு நான் ட்ராவல் பண்ணேன். அது வந்துட்டு எப்படியுமே ஒரு 700+ கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் இங்கேருந்து ஊரில் இருந்து நான் வந்து தஞ்சாவூருக்கு போகும்போது நான் 7 மணிக்கு கிளம்பிட்டேன். ஸோ 100+ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, சன்னோட ஹீட் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. பீக் லெவலில் இருந்துச்சு. வைசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டினேன். ஸோ வந்து காற்று வென்டிலேஷனுக்காக நான் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டினா, ஸோ அப்படி போகும்போது வந்துட்டு கண்ணு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் அப்படியே டீஹைட்ரேட் ஆகிட்டு ஸோ ஒரு மாதிரி அப்நார்மல் ஆகிட்டாங்க. நான் நார்மலாக நம்ம லாங் ரைட் பண்ணும்போது நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அதை தாண்டி எனக்கு ரொம்ப அப்நார்மல் ஆகிட்டேன். ஸோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி நான் வந்துட்டு தஞ்சாவூர் போய் சேர்ந்துட்டேன். அங்கே போய் வந்துட்டு ரூம் ஸ்டே எடுத்துட்டு நான் அந்த ரூமில் வந்துட்டு அந்த கண்ணாடியில் வந்துட்டு என்னோட முகத்தை பார்த்தேன், என்னோட கண்ணை பார்த்தேன். கண் அவ்வளோ ரெட்டிஷாக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. ஸோ சம்மர் டைம்னால இப்படி இருக்கு போல அப்படின்னு நான் நார்மலாக விட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்கே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கடையில் ஷாப்பிங் போனேன். அவங்க ஒர்க் பண்ணுற ஷாப் கீப்பர் வந்துட்டு என்கிட்ட கேட்டார், ப்ரோ என்ன ப்ரோ இப்படி கண் இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ப்ரோ அது லாங் ரைட் பண்ணி வந்தேன், அதனால் இப்படி இருக்கு போல், அது நார்மலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், ப்ரோ அசால்ட்டாக விட்டுறாதீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு 100 ரூபா கிளாஸாவது வாங்கி மாட்டிக்கோங்க ரைடப்போ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் சம்மர் டைம் தானே அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. ஸோ அது கண்ணுக்கே பெரிய பாதிப்பாயிரும்ட்டு அவர் சொல்கிறப்போ எனக்கு அப்போ தான் ஒரு தாட்டு, எனக்கு ஒரு பெரிய ஒரு வேக்கப் காலாக இருந்துச்சு. தஞ்சாவூரில் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பும்போது ஒரு நார்மலான ஒரு மீடியம் குவாலிட்டியான சன்கிளாஸ் வாங்கிட்டேன். வாங்கி நான் அந்த ரைட்டில் வந்துட்டு அந்த தஞ்சாவூர் டு என்னோட ஹோம் டவுனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அந்த சன்கிளாஸ் நான் போட்டு வந்தேன். அந்த சன்கிளாஸ் போட்டு நான் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் வரும். எனக்கு வந்து எந்த டயர்ட்னஸும் தெரியல. என்னோட கண் வந்துட்டு அங்கே 2-3 நாளாக ரிக்கவர் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் வந்துட்டு அந்த ரெட்னஸ் வந்துட்டு ஒன்றுமே வரல. நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணப்போ கூட கண் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் அங்கேருந்து கிளம்பும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. என்னோட உடம்பு ரொம்ப டல் ஆகலை, சூப்பராக நான் வந்து சேர்ந்தேன். ஒரு பெரிய சேஞ்சை நான் வந்துட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம வந்துட்டு அந்த சன்கிளாஸ் போடாதனால வந்துட்டு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். நிறைய பேர் வந்துட்டு சன்கிளாஸ் போடுறது ஒரு ஷோ ஆஃபாக இருக்கும், அதை எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். அப்படி நினச்சி தான் நானுமே போடாமல் இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு இனிமேல் எந்த ரைட் போனாலுமே வந்துட்டு சம்மர் டைமில் எஸ்பெஷலி நான் சன்கிளாஸ் போட்டு தான் போவேன். அது ஷோ ஆஃப் கிடையாது, அது வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்கிற விஷயம்ன்ட்டு நான் உணர்ந்தேன். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு டிப் வந்துட்டு நிறைய பேருக்கு இது தெரியும், ஆனால் லத்தாஜிக்கு அதை விட்டுறாங்க. இந்த சின்ன டிப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until bye from NK. Bye.